answers are like a delicious appetizer. You can't wait for the main course. And here the students to serve you. Good morning, miss. Good morning, students. Sit down. தமிழ் கவிதை போட்டிக்கு யாரெல்லாம் பேர் கொடுத்துருந்தீங்க? என்ன கவிதைமா சொல்ல போற? பாரதியார் கவிதை மேம். அப்படியா? என்ன கவிதை சொல்லு பார்க்கலாம். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கிய வையகம் தலைக்குமாம். மூடு நல்லரு தோடிங்கு பெண்ணொரு நிற்பது தாய் சிவசக்தியாம். மிஸ், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ஆணும் சந்தேகம்? பெண்ணும் நிகர் என்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆணும் பெண்ணும் நிகரா? எல்லா துறையிலையும் சமமாக இருக்கிறாங்க, அதையும் தாண்டி அதிகமாகவே இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு என்னதான் செய்யணும்? இருங்க மேம், இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சொல்லுமா. கரெக்டு தான், எல்லாரும் சமமாக இருக்கிற மாதிரி தான் வெளி உலகத்துக்கு தெரியுது. அப்பா அம்மாவோட செல்லமே நீங்கள் தான். உங்களை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. தூக்கி கையிலேயே வச்சுருக்காங்க. எங்கேயாவது விட்டுறாங்களா? பார்த்துமா, உனக்கு அடிபட்டுரும் பத்திரம் அப்படின்னு எங்களோட பத்திரமாவே வச்சுருக்காங்க. எப்படியும் அந்த செல்லத்தை தானே நீங்கள்லாம் 10th 12th ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறீங்க, நாங்களாம் எடுக்கிறோம். ஃபஸ்ட் மார்க் எடுத்த நாங்கள் பல பேரும் பெரிய பெரிய இடங்களில் இருக்கோன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. 10th 12thலேயே சிலருக்கு திருமணம் ஆகுது. நியூஸ் பேப்பரில் வர செய்தியை பார்த்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் தான். என் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கூட சரிக்கு சமமாக நீங்கள் தானம்மா எடுக்கிறீங்க. அதிகமாக டாக்டர்ஸ் நாங்களாக படிக்கிறோம், நீங்கள் தானம்மா படிக்கிறீங்க. ஓட்டுறதுக்கு கூட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உங்களை தானம்மா கூப்பிட்றாங்க. அதிகமாக ஐடியில் 60% நீங்கள் தானம்மா வேலை செய்கிறீங்க. நாங்கள் வெறும் வேலை இல்லா பட்டதாரி விஐபியாவே தானம்மா இருக்கிறோம். ஏம்மா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க? கேட்கும் போதே மேஜிக்காகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்குது. ஆனால் எது சொன்னாலும் தட்டாமல் வேலை செய்வது பெண்கள் தானே, அதனால தான் அதிக வேலை கொடுக்குறாங்க. ஆனால் அதே நிறுவனத்தில் தலைமை பதவிகள் இருப்பவங்களோட கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 94 ஆண்களும் 6 இடத்துல மட்டும்தான் பெண்கள் இருப்பாங்க. பொதுவாகவே வெளியிலும் சரி உறவுகளிலும் சரி எங்களின் ஒவ்வொரு அசைவுகளையும் வார்த்தையாலும் மற்றும் பார்வையாலும் கொள்ளும் ஆண்களை என்னவென்று சொல்வது பளபளப்பாகவும் பகட்டாகவும் இருக்கும் இந்த சமூகத்தில், இன்றைய சமூகத்தில் என்னதான் ஆணும் பெண்ணும் சமமோ, எல்லாம் சரியாயிடுச்சு, உரிமை வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிவி சேனலில் போய் திருப்பி பாருங்கள். நிறம் மனம் குணம் நிறைந்த உணவு செய்பவள் பெண், கணவனின் சட்டையில் இருக்கும் கரையை நீக்குபவளும் பெண், ஊக்கபானம் கொடுத்து பிள்ளையை படிக்க வைப்பதும் பெண், பெண்ணின் வேலை என ஒதுக்கி கூறுகிறது ஊடகங்கள். இப்போல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறோம். ஏம்மா இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க? என்ன ஹெல்ப்பா? சமையலறையில் உதவுவதா? ஏன் சமையலறை எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? அது இருவருடன் வேலை தானே. அந்த உணர்வு இல்லாதப்போ ஆணும் பெண்ணும் எப்படி சமமாக முடியும்? என்னம்மா போராட்டம் உங்களோட? உள்ளாட்சி அமைப்பில் 50% ரிசர்வேஷனும் கொடுத்தாச்சு. சிஎம்மாக வந்துட்டீங்க, பிஎம்மாக வந்துட்டீங்க, என் பிரசிடெண்ட்டாக கூட வந்துட்டீங்க, அதிகம் அரசியல் பதவியில் கூட வந்துட்டீங்க. இதெல்லாம் போதாதாம்மா உங்களுக்கு? உண்மைதான் சார், 50% கொடுத்தீங்க. ஆனால் அதில் எங்களை ஒரு பேருக்காகவும் கையெழுத்துக்காக தானே வச்சுருக்கீங்க. மற்ற செயல்பாடு அமைப்பு எல்லாம் ஆண்கள் நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க. பகிரங்கமாக ஒரு கட்சி மீட்டிங்கில் எதிர்கட்சியை விமர்சிக்க அந்த வீட்டு பெண்களை தானே உபயோகிக்கின்றீங்க. அது மட்டுமா, சின்னதாக ஒரு ரோட்டில் விபத்து நடந்தால் கூட அக்காவையும் அம்மாவையும் சேர்த்து தானே கெட்ட வார்த்தைகளாக பயன்படுத்துகிறீங்க. எங்கள் கூடவே வளர நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டேன். இந்த சமூகமும் அப்படி தான் நினச்சிருக்கோம் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் உண்மையாகவே வாய் திறந்து சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது அப்படி இல்லைன்னு. வெரி குட், நீ புரிஞ்சுக்கிட்டதே பெரிய விஷயம். இப்போது நம்ம ஆனுவல் டே தீமா இந்த தலைப்பை நம்ம வச்சுக்கலாமா? எஸ் மிஸ். அப்போ பெண்ணியம் கற்க ரெடி தானே? எஸ் மிஸ். பெண்ணியம் கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, கண்ணியத்தோடையும் நடக்கணும். பெண்ணியம் கற்க நீங்களாம் ரெடி தானே? பெண்ணியம் கற்போம் தோழா, கண்ணியம் காப்போம் வாடா.